2012ஆம் ஆண்டில் 13 வயது சிறுவன் ஒருவன் தனது தீவிர வெட்கத்தால் மற்றவர்களிடம் பேச முடியாமல் தவித்தான். அதனால் அவன் தனது கேமராவிடம் பேச ஆரம்பித்தான். இந்த முடிவு இறுதியில் அவனை உலகின் மிக முக்கியமான யூடியூபராக மாற்றும் என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. இதுதான் யூடியூபினால் பில்லியனராக மாறின மிஸ்டர் பீஸ்டின் கதை. 1998ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி ஜேம்ஸ் ஸ்டீபன் டொனால்ட்சன் அமெரிக்காவில் பிறந்தார். அவரை அன்புடன் ஜிம்மி என்று அழைத்தனர். அவரது பெற்றோர் அமெரிக்க இராணுவத்தில் தீவிரமாக பணியாற்றினர். ஜிம்மியின் குழந்தை பருவம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. அவரது பெற்றோர் ஒரு துன்பகரமான உறவில் இருந்தனர். இது 2007இல் அவர்களின் விவாகரத்துக்கு வழிவகுத்தது. அதன் பிறகு அவரது ஒற்றை பெற்றோராக தாய் அவரை மற்றும் அவரது இளைய சகோதரனை தனியாக வளர்த்தனர். சிறுவயதிலிருந்தே ஜிம்மிக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மீது ஆர்வம் வந்தால் அதை விடவே மாட்டார். அது ஒரு வெறித்தனமான குணம். 10 வயதில் அந்த வெறித்தனம் அவரது பேஸ்பால் மீதான காதலாக வெளிப்பட்டது. இந்த குழு விளையாட்டின் மீதான அவரது அன்பு இருந்த போதிலும் அவர் ஒரு தீவிரமான உள்முக சிந்தனையாளராகவே இருந்தார். மக்களிடையே அவர் மிகவும் சங்கடமாக உணர்ந்தார். பேஸ்பால் மைதானத்தில் அவர் தனது தொப்பியை முகத்தில் தாழ்த்தி இழுத்துக் கொள்வார். ஜிம்மிக்கு நண்பர்கள் இல்லை. அவரது தாயார் பெரும்பாலும் பணியில் இருப்பார். அதனால் வீட்டில் தனது நேரத்தை செலவிட அவனுக்கு ஏதேனும் தேவைப்பட்டது. அப்போதுதான் அவனுக்கு ஒரு வலைத்தளம் கிடைத்தது. அங்கு அவனைப் போன்ற சாதாரண மக்கள் சுயமாக உருவாக்கிய வீடியோக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த வலைத்தளம்தான் யூடியூப். யூடியூபில் அவன் கேமர்கள் மைன்கிராஃப்ட் மற்றும் கால் ஆஃப் டியூட்டி விளையாடுவதை பார்க்க ஆரம்பித்தான். சீக்கிரமே பேஸ்பால் மீது அவனுக்கு இருந்த அதே வெறி யூடியூப் மீதும் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவனும் யூடியூப்பை விரும்பிய கிறிஸ் டைசனுடன் நட்பு கொண்டார். அடுத்த 2 வருடங்களுக்கு அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் யூடியூப் பற்றி மட்டுமே பேசினர். 12 வயதில் ஜிம்மி தனது விருப்பமான கேமர் வுடிஸ்காமர் டேக் முழுநேர யூடியூபராக மாற தனது வேலையை விட்டுவிட்டதைக் கண்டார். அந்த நாள் தான் வெறித்தனமாக பின்தொடரும் இந்த தளமும் ஒரு தொழிலாக மாற முடியும் என்பதை ஜிம்மி உணர்ந்தார். எனவே அவர் தனது சொந்த யூடியூப் சேனலை தொடங்க முடிவு செய்தார். ஜிம்மி முதலில் எக்ஸ்பாக்ஸில் ஒரு கணக்கை உருவாக்கிய போது அவருக்கு ஒரு சீரற்ற பயனர் பெயர் கிடைத்தது, மிஸ்டர் பீஸ்ட் 6000. அவர் தனது யூடியூப் சேனலுக்கு மிஸ்டர் பீஸ்ட் 6000 என்று பெயரிட்டார். பின்னர் 6000 ஐ நீக்கி வெறும் மிஸ்டர் பீஸ்ட் ஆனார். ஆரம்பத்தில் எம்ஆர் பீஸ்ட் தனது முகத்தை காட்டாமல் கேமிங் வீடியோக்களை உருவாக்கினார். பின்னர் அவர் கருத்து வீடியோக்களை உருவாக்கத் தொடங்கினார். அதாவது திரை முழுவதும் கேம்ப்ளே ஓடும்போது மற்ற தலைப்புகளில் தனது கருத்துக்களை பகிரும் வீடியோக்கள். இறுதியில் அவர் பிரபலமான யூடியூபர்களின் உத்திகள் மற்றும் வருமானத்தை பகுப்பாய்வு செய்யும் வீடியோக்களை உருவாக்கினார். ஆச்சரியப்படும் விதமாக எம்ஆர் பீஸ்ட் நேரில் தன்னை வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் கேமரா முன் தனது உண்மையான தன்னை காட்ட முடிந்தது. 15 வயதில் அவரது வாழ்க்கை சாதாரணமாகவே சென்றது. பேஸ்பால் விளையாடுவது மற்றும் யூடியூப் வீடியோக்களை உருவாக்குவது. ஒரு நாள் எல்லாம் மாறும் வரை அவரது எடை வேகமாக குறைவதையும் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவதையும் அவர் கவனித்தார். பின்னர் மருத்துவர்கள் அவருக்கு குரோன்ஸ் நோய், ஒரு தீவிரமான நிலை, அது அவரை மிகவும் பலவீனப்படுத்தியது என்று கண்டறிந்தனர். இதன் காரணமாக அவர் தனது அன்பான பேஸ்பால் விளையாட்டை நிரந்தரமாக விட்டுவிட வேண்டியிருந்தது. மிஸ்டர் பீஸ்ட் மனம் உடைந்தான். ஆனால் எப்படியோ இந்த நோய் அவரை யூடியூபில் கடினமாக உழைக்க இன்னும் உறுதியாக ஆக்கியது. இந்த நேரத்தில் அவரது தாயாருக்கு அவர் யூடியூப் வீடியோக்களை உருவாக்குகிறார் என்று தெரியவில்லை. உண்மையில் அவர் தனது அறையில் படப்பிடிப்பு நடத்தும்போது அவர் கணினியில் நண்பர்களுடன் பேசுகிறார் என்று நினைத்தார். மிஸ்டர் பீஸ்ட் தனது விண்டோஸ் போனில் 480 பிக்சல்களில் படமாக்கினார் மற்றும் தனது சகோதரரின் பழைய லேப்டாப்பில் எடிட் செய்தார். ஆனால் சிறந்த வீடியோக்களை உருவாக்க அவருக்கு சிறந்த உபகரணங்கள் தேவை என்பதை அவர் உணர்ந்தார். எனவே அடுத்த ஒரு வருடத்திற்கு அவர் ஒரு டாலராக சேமித்து லேப்டாப், மைக்ரோஃபோன் மற்றும் லைட் போன்ற அடிப்படை உபகரணங்களை வாங்கினார். அவர் தனது பெற்றோரை தொந்தரவு செய்து
அவர்களுக்கு ஒரு இரண்டாவது கை ஐபோன் வாங்க வைத்தார். மேம்பட்ட உபகரணங்களுடன் அவர் நிஜ வாழ்க்கையில் வீடியோக்களை உருவாக்கத் தொடங்கினார். இவைகளில் அவரும் கிரிசும் மக்களை மகிழ்விப்பதை ஒரே நோக்கமாகக் கொண்ட நாடகங்களை நிகழ்த்தினர். அப்போது எம்ஆர் பீஸ்ட் யூடியூப் தொடங்கி 7 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் வெற்றி இன்னும் அவரை தொடவில்லை. அவரை தொடர்ந்து இயக்கிய ஒரே விஷயம் அவரது தீவிர ஆர்வம் மட்டுமே. அவர் உலகின் மிகப்பெரிய யூடியூபராக மாறுவார் அல்லது அதை அடைய தனது வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார் என்று நினைத்தார். ஆனால் அவரது தாயார் அப்படி நினைக்கவில்லை. அவருக்கு 17 வயதான போது அவர் தனது தாயாரிடம் கல்லூரியை தவிர்த்து யூடியூப்பை முழுநேர தொழிலாக தொடர விரும்புவதாக கூறினார். அவரது தாயார் அவருக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். அவரது வீட்டில் தங்க விரும்பினால் கல்லூரிக்குச் செல் அல்லது வெளியேறு. வேறு வழியின்றி அவர் கல்லூரிக்குச் செல்வது போல் நடித்து ரகசியமாக வேறு இடத்தில் யூடியூப் வீடியோக்களை உருவாக்கினார். 2015இல் மிஸ்டர் பீஸ்ட் ஒரு மேசையை வெட்ட முயற்சிப்பது போன்றவை இது பணியை மிகவும் கடினமாக்கியது மற்றும் முடிவை மிகவும் தனித்துவமாக்கியது. அவரது முதல் மாத கல்லூரியில் அந்த வீடியோக்கள் சிறப்பாக செயல்பட்டன. மேலும் அவரது வருமானம் போதுமான அளவு வளர்ந்ததால் அவர் சுதந்திரமாக வாழ வெளியேறினார். ஒரு நாள் கிறிஸ் மற்றும் மிஸ்டர் பீஸ்ட் ஆகியோர் நருடோ என்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். அதில் சுமார் 700 பதிப்புகள் இருந்தன. மிஸ்டர் பீஸ்டால் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. எனவே அவர் தொடரை பிஞ்ச் வாட்ச் செய்யும்போது படமாக்கக்கூடிய ஒரு வீடியோ யோசனையை உருவாக்கினார். அவர் கேமராவை ஆன் செய்து 1லிருந்து 100,000 வரை எண்ணத் தொடங்கினார். எண்ணி முடிக்க 40 மணி நேரமானது. அவர் வீடியோவை யூடியூபில் பதிவேற்றிய போது அற்புதமான ஒன்று நடந்தது. அவர் செய்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. முதல் 5 நாட்களில் அந்த வீடியோ 5 மில்லியன் பார்வைகளை பெற்றது. 400க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றிய பிறகு இறுதியாக மிஸ்டர் பீஸ்டின் வீடியோக்களில் ஒன்று வைரலானது. அது அவரது யூரேகா தருணம். யூடியூபில் வெற்றி பெற நம்ப முடியாத சுவாரஸ்யமான மற்றும் நம்ப முடியாத விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். அதன் பிறகு அவர் 200,000 வரை எண்ணும் ஒரு வீடியோவை உருவாக்கினார். மற்றொரு வீடியோவில் அவர் ஒரு மைக்ரோவேவை மற்றொரு மைக்ரோவேவுக்குள் வைத்து அதை ஆன் செய்தார். மேலும் பிளாஸ்டிக் கோப்பைகளால் ஒரு கோட்டையையும் கட்டினார். இந்த வீடியோக்களை வைரலாகியது. 2017இல் அவரது சப்ஸ்கிரைபர் 0லிருந்து 1 மில்லியன் என்ற மைல்கல்லை எட்டினர். இந்த கட்டத்தில் அவர் தனது முதல் பிராண்ட் ஒப்பந்தத்தை பெற்றார். கிட் அவருக்கு $5,000 வழங்கியது. மிஸ்டர் பீஸ்ட் $10,000 கேட்டார். வீடியோ வைரலாகும் என்று உறுதியளித்தார். அதிர்ஷ்டவசமாக பிராண்ட் ஒப்புக்கொண்டது. அந்த பணத்துடன் மிஸ்டர் பீஸ்ட் வேறு எந்த யூடியூபரும் கனவிலும் நினைத்திராத ஒன்றைச் செய்தார். அவர் வெளியே சென்று அவர் சந்தித்த ஒரு நபருக்கு முழு $10,000 கொடுத்தார். கிறிஸ் அந்த மனிதனின் எதிர்வினையை படமாக்கினார். வீடியோ வெளியான போது அது வைரலானது. அதன் வெற்றியை பார்த்து மேலும் பல பிராண்டுகள் மிஸ்டர் பீஸ்டுடன் கூட்டாண்மைகளை ஏற்படுத்தின. மேலும் அவர் தங்கள் பணத்துடன் இந்த நன்கொடை தொடரை தொடர்ந்தார். ஒரு வீடியோவில் அவர் பல ட்விட்ச் ஸ்ட்ரீமர்களுக்கு $10,000 கொடுத்தார். மற்றொரு வீடியோவில் அவர் ஒரு பீட்சா டெலிவரி மேனுக்கு $10,000 கொடுத்தார். மேலும் மற்றொரு வீடியோவில் அவர் தனது தாயாருக்கு $100,000 கொடுத்தார். இதனால் அவர் தனது வீட்டுக் கடனை அடைக்க முடிந்தது. மிஸ்டர் பீஸ்டின் உத்தி எளிமையானது. அவர் ஒரு வீடியோவில் இருந்து கிடைத்த அனைத்து பணத்தையும் அடுத்த வீடியோவின் பங்கேற்பாளர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். தன்னிச்சையாக $10,000 முதல் $20,000 கொடுப்பது ஒரு தனித்துவமான யோசனையாக இருந்தது. அதை மக்கள் கிளிக் செய்யாமல் இருக்க முடியவில்லை. தேவைப்படும் மக்களின் எதிர்வினைகளையும் அவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பார்ப்பது பார்வையாளர்களுக்கு ஒரு நேர்மறையான உணர்வை கொடுத்தது. இது உளவியலில் வார்ம் குலோ எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த வீடியோக்கள் சிறப்பாக செயல்பட்டன. ஒவ்வொரு வீடியோவின் வெற்றியுடனும் மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் விளம்பர வருவாய் மற்றும் பிராண்ட் ஒப்பந்தங்கள் மூலம் மேலும் சம்பாதித்தார். இது எதிர்காலத்தில் இன்னும் சிறந்த வீடியோக்களை உருவாக்க அவருக்கு அனுமதித்தது. அடிப்படையில் எம்ஆர் பீஸ்ட் ஒரு முடிவில்லாத சுழற்சியை கண்டறிந்தார். 2018ஆம் ஆண்டில் பீஸ்ட் தனது சாகச வீடியோக்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்.
ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு மேசையை வெட்டிய அல்லது 100,000 வரை எண்ணிய அவர் இப்போது அடுத்த கட்ட சாகசங்களுக்காக ஆயிரக்கணக்கான டாலர்களை முதலீடு செய்தார். அட்டை பெட்டிகளால் ஒரு பெரிய மாளிகையை உருவாக்குவது, ஒரு டாங்கை இயக்கும் ரைட் ஷேர் டிரைவராக மாறுவது மற்றும் 24 மணி நேரம் தண்ணீருக்கு அடியில் தங்குவது போன்றவை. அவர் ஒரு புதிய வீடியோ வடிவத்தையும் தொடங்கினார், சவால்கள். இந்த வீடியோக்களில் பங்கேற்பாளர்களுக்கு சுவாரஸ்யமான பணிகள் வழங்கப்பட்டன, மேலும் வெற்றியாளர் ஒரு பெரிய பரிசை பெற்றார். உதாரணமாக, ஒரு லாம்போர்கினின் உரிமையை அதில் நீண்ட நேரம் கையை வைத்து சம்பாதிப்பது போன்றவை. இதேபோல் இந்த வீடியோவில் அவர் வெற்றியாளருக்கு ஒரு தனிப்பட்ட ஜெட் விமானத்தை வழங்கினார். சிறந்த அம்சம் என்னவென்றால், மிஸ்டர் பீஸ்ட் இன் நண்பர்கள் பலரும், சாண்ட்லர், கார்ல் மற்றும் நோலன் போன்றவர்கள் இந்த வீடியோக்களில் இணைந்தனர். இந்த கதாபாத்திரங்கள் பிரபலமடைந்ததால் மீண்டும் பார்க்கும் பார்வையாளர்கள் அதிகரித்தனர். 2018இல் அவர் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எட்டியிருந்தார். இருப்பினும் பீஸ்ட் தனது தம்ப்நெயில் இல் நிறைய வேலை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அவை கலைநயமற்றதாகவும் மூலோபாய வடிவமைப்பு இல்லாததாகவும் இருந்தன. எனவே அவர் தனது தம்ப்நெயில் களில் சக்தி வாய்ந்த உளவியல் உத்திகளை பயன்படுத்தத் தொடங்கினார். உதாரணமாக, இந்த வீடியோவில் அவர் 24 மணி நேரம் தனிமையாக சிறையில் செலவிடுகிறார். வீடியோவின் தம்ப்நெயிலில் அவர் குழப்பமற்ற வடிவமைப்பை பயன்படுத்துகிறார். இது ஒரு சுத்தமான வடிவமைப்பாகும். இது பார்வையாளரின் கவனத்தை தானாகவே முக்கிய கதாபாத்திரத்திற்கு ஈர்க்கிறது. இந்த தம்ப்நெயிலில் அவர் சிறிய மற்றும் பெரிய உத்தியை பயன்படுத்துகிறார். இங்கே ஒரு உறுப்பு மிகவும் சிறியது, மற்றொரு உறுப்பு மிகப்பெரியது. இந்த வீடியோவில் அவர் உலகின் மிகப்பெரிய லெகோ கோபுரத்தை கட்டிக்கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் இந்த கோபுரத்தை பின்னணியில் வைத்து தன்னை முன்னிலையில் நிலைநிறுத்தினார். மனித மனதில் ஒரு சராசரி மனிதனின் அளவு பற்றிய துல்லியமான படம் உள்ளது. அதனால்தான் இந்த கோபுரம் ஒரு மனிதனை விட பல மடங்கு பெரியதாக இருப்பதைக் கண்டு நமது மனம் உடனடியாக அதிர்ச்சியடைகிறது. இதனால் மக்கள் தம்ப்நெயிலை கிளிக் செய்கிறார்கள். இறுதியாக அவர் தனது தம்ப்நெயில்களில் உள்ள கூறுகள் தனித்து நிற்க வண்ணக் கோட்பாட்டை பயன்படுத்தினார். உதாரணமாக, இந்த தம்ப்நெயிலில் அவர் பின்னணி சுவரை கருப்பு நிறமாக்கினார். இதனால் அவர் ஆரஞ்சு உடையில் தனித்து நிற்பார். வீடியோக்களில் இந்த சுவர்கள் உண்மையில் வெள்ளை நிறத்தில் இருந்தன. இந்த உத்திகள் அவரது வீடியோக்களின் கிளிக் த்ரூ விகிதத்தை கணிசமாக அதிகரித்தன. ஆனால் யூடியூபில் வெற்றி பெற தம்ப்நெயில்களை கிளிக் செய்ய மக்களை தூண்டுவது மட்டும் போதாது என்பதை மிஸ்டர் பீஸ்ட் அறிந்திருந்தார். மக்கள் கிளிக் செய்த பிறகு வீடியோவை இறுதி வரை பார்க்கவில்லை என்றால் வீடியோ தோல்வியடையும். எனவே பார்வையாளர்களை தனது வீடியோக்களை இறுதி வரை பார்க்க வைக்க அவர் ஒரு அற்புதமான நிமிடத்திற்கு ஒரு முறை உத்தியை உருவாக்கினார். அவரது வீடியோக்களின் சராசரி நீளம் சுமார் 13 நிமிடங்கள் என்று அவர் கணக்கிட்டார். பொதுவாக யூடியூபில் 30 முதல் 50% பார்வையாளர்கள் முதல் நிமிடத்திற்குள் வீடியோவை விட்டு வெளியேறுவார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் வீடியோவின் தொடக்கத்திலேயே தம்ப்நெயில் மற்றும் தலைப்பில் அவர் உறுதியளித்த விஷயத்தை காட்டினார். காரணமாக, இந்த தம்ப்நெயில் மற்றும் தலைப்பின்படி அவர் இந்த வீடியோவில் 1000 காது கேட்காதவர்களுக்கு முதல் முறையாக கேட்க உதவுவார். வீடியோவின் தலைப்பு பார்வையாளருக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றி அதை கிளிக் செய்கிறார். வீடியோ தொடங்கி முதல் 10 வினாடிகளுக்குள் முதல் நபருக்கு செவிப்புலன் கருவி பொருத்தப்படுகிறது. இது பார்வையாளருக்கு திருப்தியை அளிக்கிறது மற்றும் வீடியோவை தொடர்ந்து பார்க்க வைக்கிறது. இதற்கு பிறகு 1 முதல் 3 நிமிடங்களுக்கு இடையில் அவர் கிரேசி புரோகிரஷன் எனப்படும் ஒரு உத்தியை பயன்படுத்துகிறார். அடிப்படையில் இந்த பகுதியில் கதை மிக வேகமாக முன்னேறும். இதனால் பார்வையாளர் கதையில் ஈடுபட்டு இறுதி முடிவை பார்க்க உற்சாகமாக உணர்கிறார். பின்னர் 3 நிமிடத்தில் பீஸ்ட் மறு ஈடுபாட்டை அறிமுகப்படுத்துகிறார். அடிப்படையில் அவர் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை செய்கிறார். அது பார்வையாளரை ஆச்சரியப்படுத்துகிறது. உதாரணமாக, ஒரு வீடியோவில் அவர் ஒரு வீட்டை ஒரு கிரேன் மூலம் கீழே தள்ளினார், அல்லது பல சவால்களில் அவர் எதிர்பாராத திருப்பத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு பார்வையாளர் சலிப்படைந்திருந்தால் இந்த மறு ஈடுபாடு அவர்களை மீண்டும் கவர்ந்திழுக்கிறது. 3 முதல் 6 நிமிடம் வரை வேகமான மற்றும் உற்சாகமான உள்ளடக்கம் உள்ளது. இது கதை மற்றும் கதாபாத்திரத்துடன் ஒரு உணர்ச்சிபூர்வமான தொடர்பை உருவாக்குகிறது. 6 நிமிடத்தில்
மற்றொரு மறு ஈடுபாடு அறிமுகப்படுத்தப்படுகிறது. பின்னர் கதை இறுதி வரை தொடர்கிறது, மேலும் இறுதியில் ஒரு தீர்வு வழங்கப்படுகிறது. இந்த தீர்வின் நோக்கம் பார்வையாளர்களுக்கு அதிகபட்ச திருப்தியை வழங்குவதாகும். தீர்வு கிடைத்தவுடன் ஒரு நொடி கூட தக்கவைப்பை இழக்காமல் வீடியோக்கள் திடீரென முடிவடைகின்றன. மிஸ்டர் பீஸ்ட் இன் இந்த உத்திகள் நம்ப முடியாதவை. அவற்றின் காரணமாக 2019இல் அவர் 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை எட்டினார். அடுத்த சில ஆண்டுகளில் அவர் தனது சிறந்த சாக்லேட் பிராண்டான ஃபீஸ்டாபிள்ஸ் ஐத் தொடங்கினார். அவர் வியூ ஸ்டார்ட்ஸ் என்ற யூடியூப் பகுப்பாய்வு கருவியை தொடங்கினார் மற்றும் 2024இல் 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்களை கடந்து உலகின் மிகப்பெரிய யூடியூபராக ஆனார். சுருக்கமாக எம்.ஆர். பீஸ்ட் தனது வெற்றியின் உச்சத்தை எட்டினார். ஆனால் பின்னர் மிஸ்டர் பீஸ்ட் கதையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் மிஸ்டர் பீஸ்ட் இன் முன்னாள் ஊழியர் டாவ்சன் பிரெஞ்சு 2 அதிர்ச்சியூட்டும் வீடியோக்களை வெளியிட்டு அவரை அம்பலப்படுத்தினார். இந்த வீடியோக்களில் மிஸ்டர் பீஸ்டுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. உதாரணமாக, எம்.ஆர். பீஸ்ட் கணினியை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய கிராபிக்ஸ் பயன்படுத்தி தனது வீடியோக்களை போலியாக உருவாக்குகிறார். இரண்டாவது குற்றச்சாட்டு என்னவென்றால், எம்.ஆர். பீஸ்ட் இன் தொண்டு சேனலில் பல நன்கொடைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் போலியானவை. அவரது சவால் மற்றும் போட்டி வீடியோக்களில் உள்ள பரிசுத் தொகை ஒருபோதும் வெற்றியாளர்களுக்கு உண்மையில் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த 2 வீடியோக்களும் 10 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றன மற்றும் முழு யூடியூப் சமூகத்திலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின. மிஸ்டர் பீஸ்ட் இன் வீடியோக்களில் மில்லியன் கணக்கான டிஸ்லைக்குகள் தோன்றத் தொடங்கின. பிராண்டுகள் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்களை ரத்து செய்தன. மேலும் ஐ பாய்காட் மிஸ்டர் பீஸ்ட் என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் இல் ட்ரெண்டிங் ஆனது. மிஸ்டர் பீஸ்ட் இன் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வேறு எந்த யூடியூபரும் பீதியடைந்திருப்பார்கள். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை. சிறிது காலத்திற்கு பிறகு சாகி சீரியல் என்ற யூடியூப் சேனல் டாவ்சனின் பெரும்பாலான குற்றச்சாட்டுகளை மறுத்து ஒரு விரிவான வீடியோவை வெளியிட்டது. உதாரணமாக, எம்.ஆர். பீஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு கிராபிக்ஸால் உருவாக்கப்பட்ட ஷ்ரெடரை பயன்படுத்தியதாக டாவ்சன் கூறினார். ஆனால் ஷ்ரெடர் உண்மையில் உண்மையானது. இதேபோல் பல குற்றச்சாட்டுகள் இந்த வீடியோவில் தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டன. சில வாரங்களுக்கு பிறகு மிஸ்டர் பீஸ்ட் ஒரு 2 மணி நேர பாட்காஸ்டையும் செய்தார் மற்றும் எந்தவித தயக்கமில்லாமல் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிலளித்தார். உதாரணமாக, அவரது பீஸ்ட் ஃபிலாந்த்ரபி சேனல் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஈலாப நோக்கற்ற நிறுவனம் என்றும் அதன் அனைத்து தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளும் பொதுவில் கிடைக்கின்றன என்றும் விளக்கினார். அடிப்படையில் உலகிலுள்ள எவரும் இந்த வீடியோக்களில் செய்யப்பட்ட தொண்டு உண்மையானதா என்று சரிபார்க்கலாம். இந்த வீடியோக்கள் வெளியான பிறகு டாவ்சன் இணையத்திலிருந்து முற்றிலும் மறைந்துவிட்டார். இறுதியில் மிஸ்டர் பீஸ்ட் தனது ரசிகர்களின் நம்பிக்கையை மீண்டும் வென்று தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய நெருக்கடியை வெற்றிகரமாக கடந்துவிட்டார். இன்று எம்.ஆர். பீஸ்ட் இன் நிகர மதிப்பு 1 பில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது. அவர் ஏற்கனவே அமேசான் பிரைமுடன் 100 மில்லியன் நிகழ்ச்சியை உருவாக்கியுள்ளார். மேலும் அவர் நிச்சயமாக நமது தலைமுறையின் மிக சிறந்த பொழுதுபோக்கு கலைஞராக மாறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மிகவும் ஊக்கமளிக்கும் பகுதி என்னவென்றால், இவை அனைத்தும் பொதுவில் 2 வார்த்தைகள் பேசக்கூட பயந்த ஒரு பையனில் இருந்து தொடங்கியதுதான். இதுதான் மிஸ்டர் பீஸ்டின் கதை. வெற்றி என்பது திறமையால் மட்டுமல்ல, விடாமுயற்சியினாலும் நம் இலக்கை நோக்கிய தீவிர ஆர்வத்தினாலும் தான் வருகிறது. ஆரம்பத்தில் கூச்ச சுபாவம் உள்ள ஒரு சிறுவனாக இருந்து உலகின் நம்பர் 1 யூடியூபராக உயர்ந்தது அவரது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் பல சவால்களை எதிர்கொண்டாலும் தனது கனவை ஒருபோதும் கைவிடவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோல மேலும் பல ஊக்கமளிக்கும் கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பயணத்துடன் இணைந்திருங்கள். ஹேவ் அ நைஸ் டே. இது உங்கள் கதை பயணம்.